திருச்சிக்கு போகிறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி போனப்பா இருக்காரன் இந்த அம்மா வரேன்னா நான் அரசியல் பேசலை. மேலே ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளோ தூரம் அந்த கைகால் ஒடிஞ்சிருந்தது. இந்த மேடம் சொன்னதை கேட்டிங்களா? முதல்ல அவங்க பையன் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மாநாடுக்கு போயிருக்காங்க. எதனால முதல்ல ஒரு அம்மாட்ட போய் சொல்லிட்டு போகணும். முதல்ல யாருமே சின்ன வயசுலேருந்து வளங்க, பெற்றவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளங்க முதல்ல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பவுன்சர்ஸ் வந்து அந்த பையனை தள்ளி விட்டுட்டாங்க, கீழே தூக்கி போட்டாங்க, என் பையன் உயிர் போனால் என்ன விஜயா கொடுப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பவுன்சர்ஸ் பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த இடத்துல விஜய் பவுன்சர்ஸை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த பையன் கீழே விழும்போது கூட இவங்க ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விஜய்க்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஓகேயா, சரி, ஒரு மாநாடு நடக்குது, கீழேருந்து நீட்டாக செல்ஃபி எடுக்கலாம், கீழேருந்து வீடியோ எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது ஏன் நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு போகிறீங்க? அந்த பேசிக் நாலேஜோடு இருங்க. முதல்ல காட்டு மிராண்டியின் தரமாக இருக்காதிங்க, சரியா? ஏன்னா விஜய்க்கே பாருங்கள், அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, விஜய் தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி விஜய் தூக்கி விட முடியும்? அந்த இடத்துல விஜய் குடிஞ்சால் விஜயின் சேர்த்துல இழுத்து போட்டுருவாங்க. அதை கொஞ்சம் யோசிங்க, சரியா? மாநாட்டுக்கு போகிறீங்களா, பேசுகிறத கேளுங்க, கீழே நின்று ஃபோட்டோ எடுங்க, கிளாப் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் மேலே போய் ரேம்ப் வாக் பண்ணுற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமேல். விஜய்க்கு தான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள்லாம், சரியா? ஆனால் இந்த இடத்துல எதுலேயுமே விஜய் பண்ணது தப்பு இல்லை. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து லைவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பவுன்சர்ஸ் பண்ணோன்னு நீங்கள் நவளுங்கன்னு பவுன்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஓகேயா? மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பையனை முதல்ல சொல்லி கொடுத்து வளங்க. டேய் இனிமேல் இப்படி பண்ணாதடா, மாநாடுன்னு போகிறோமா, ஸ்பீச்சை கேட்கமா, நல்லதை எடுத்துக்கிறோமா, பிடிச்ச நடிகரை பார்க்கமா, என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நிம்மதியாக, சரியா? விட்டுட்டு அது மேலே ஏறி பார்க்க இது மேலே ஏறி பார்க்கன்னு தேவையில்லாமல் உளுந்துட்டு கிடக்காதீங்க, ஓகேயா?